நம்ம வீட்ல மரவள்ளி கிழங்கு வாங்கினா எப்பயுமே ஒரே மாதிரியே பசங்களுக்கு வேக வச்சு தான் கொடுப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் சுட சுட செஞ்சு சாப்பிடக்குள்ள டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் மரவள்ளி கிழங்க 3 விசில் வேக வச்சு இந்த மாதிரி கட்டி எதுவுமே இல்லாத மசிச்சு எடுத்துக்க போகிறோம். இது கூட 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பரு, தேவைக்கேற்ப உப்பு, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுக்கு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த மாதிரி தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இங்கே எண்ணெயும் சூடாயிடுச்சு. செஞ்சு வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்கை இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரில் போட்டு பிரெட் கிராம்ஸில் போட்டு சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோன்னா நமக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோஸ்க்கு நம்மளோட பார்த்தா விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.